அடையாளமே தெரியாம மாறிப்போன துள்ளுவதோ இளமை பட நடிகரோட பரிதாப நிலை. இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்குன துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் அபினவ். லிவர் சிரோசிஸ் நோயால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடிய புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள் இணையத்துல நிறைய பேரையும் வருத்தமடைய செஞ்சிருக்கு. இவரு நடிகர் தனுஷ், செரின் மாதிரியான பல பேர் நடிச்ச துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை மாதிரியான படங்கள்ல கதாநாயகனா நடிச்சாரு. ஆனா அந்த படங்கள் அவருக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுக்கல. அதுக்கு பின்னாடி துணை கதாபாத்திரங்கள்ல நடிக்க தொடங்கினாரு. அதுலயும் சொல்ல சொல்ல இனிக்கும், பாலைவனச்சோலை, ஆரோகணம், என்றென்றும் புன்னகை, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி துப்பாக்கி, அஞ்சான் திரைப்படத்துல நடிகர் வித்யுக் ஜாம் வால்யூக்கு இவர்தான் பின்னணி குரல் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில அவர் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்ட பதிவு ரசிகர்களை வருத்தமடைய வச்சிருக்கு. அதாவது இத்தனை நாளா இவரு சாக்லேட் பாயா கலக்கிக்கிட்டு இருந்தாரு. பல படங்கள்ல அமெரிக்க மாப்பிள்ளையாவும் செகண்ட் ஹீரோவாவும் நடிச்சிட்டு வந்த இவரு லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வராரு. அபினவ் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வராரு. மேல் சிகிச்சைக்காக 28,50,000 ரூபாய் தேவைப்படுறதாவும் அதனால உதவி செய்யுமாறு உருக்கமாவும் கேட்டிருக்காரு. 43 வயசுல ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அபினவ் மாறி இருக்காரு. அதே மாதிரி அவரோட வயிற்றுப்பகுதி அளவுக்கு அதிகமா வீங்கி இருக்குது. அவரோட வயிற்றுப்பகுதியில இருந்து டியூப் மூலமா சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோக்களை அவர் தன்னோட Facebook பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இது ரசிகர்களை வருத்தமடைய வச்சிருக்கு.